Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. Peripheral அப்படின்னு ஒரு அட்ஜெக்டிவ். இதை பெரிஃபெரல்ஸ் அப்படின்னு நவுனாவும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரல் போட்டு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா செகண்டரி, சப்சிடரி, இன்சிடென்டல், அப்பப்போ வரக்கூடிய செலவினங்களை இன்சிடென்டல்னு சொல்லுவோம். இது பெரிய செலவு கிடையாது, அப்பப்போ வரக்கூடிய செலவு. ஆனால் இதை பண்ணி தான் ஆகணும், அப்பப்போ இது செலவு வச்சுக்கிட்டே இருக்குங்கிற மாதிரியான ஒரு மீனிங். கம்ப்யூட்டர் பெரிஃபெரல்ஸ் அப்படிம்பாங்க. கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் விற்கிறவங்க கம்ப்யூட்டர் பெரிஃபெரல்ஸ் அவைலபிள் அப்படிம்பாங்க. இப்போ கம்ப்யூட்டருக்கு தேவையான சிப்ஸு, மவுஸு, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை அவங்க விற்பனை செய்யக்கூடியவர்கள் என்று அர்த்தம். இப்போ இந்த இடத்துல பெரிஃபெரல் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ்க்கு செகண்டரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பிரைமரி கிடையாது, முதன்மையானது கிடையாது, இரண்டாம் தரமானது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது இருந்தாதான் வேலை செய்யணும்னு அர்த்தம் இல்லை, இது இல்லாம கூட நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் சௌகரியம் கருதி இதை நம்ம வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறத நம்ம செகண்டரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்ன சொல்றாங்க? She will see their problems as peripheral to her own அப்படின்னு இங்க ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுடைய ப்ராப்ளத்தை பார்க்கும் பொழுது கம்பேரிட்டிவ்லி அது லெஸ்ஸாக தான் இருக்கு. யாருக்கு? இவருடைய ப்ராப்ளத்தை கம்பேர் பண்ணும் பொழுது அது செகண்டரியாக தான் இருக்கு, கொஞ்சம் ரெண்டாம் தரமாக தான் இருக்கு. அவ்வளவு ஒன்றும் பெரிய பிரச்சனை அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத தான் இந்த சென்டென்ஸில் she will see their problems as peripheral to her own. அவளுடைய சொந்த விஷயத்தை பார்க்குற பொழுது மற்றவங்களுடைய விஷயத்த அவ ரெண்டாம் தரமாக எடுத்துப்பா அப்படிங்கிறது ஒன்று சொல்லலாம். இன்னொரு மீனிங், அவருடைய ப்ராப்ளத்தை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது பெரிஃபெரல் அப்படின்னா செகண்டரி, இரண்டாம் தரமானது, அப்படி ஒன்றும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல, இப்படிலாம் அதுக்கு அர்த்தம் சொல்லலாம்.